அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். பல பேருக்கு கார் டிரைவிங் செய்யும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் சரியாகவே வராது. அதாவது ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட், அது இடது பக்கமானாலும் சரி வலது பக்கமானாலும் சரி. பல ஆண்டுகளாக கார் டிரைவிங் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் சரியாகவே வராது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்ட் அல்லது இந்த மாதிரி ஒரு எம்டியான ஒரு சாலைகளில் வந்து இப்போ நான் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செய்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கோன்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் போய் நின்றுட்டு ஏதாவது கம்பு நாட்டி கூட நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு பிகினராக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்ய முடியும். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கும் அந்த டிராஃபிக் கோனுக்குமான இடைவெளியை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு மெதுவாக ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக் கோன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கி வைக்கணும். அதாவது டயர்லேருந்து அதோட டிஸ்டன்ஸை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து நல்லா வரும். அதே சமயத்தில் லைட்டாக வந்து தட்டினா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் தட்டும்போது தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லையா? ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பிகினராக ஸ்லோவாக வந்து எப்படி எடுக்கிறது, ஒருவேளை நம்ம நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வேகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் கோன்ஸ் வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த கார் டயருக்கும் இந்த டிராஃபிக் கோனோட கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரப்பருக்குமான இடைவெளி எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 4 இன்ச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 4 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஒரு நூல் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அளந்து அப்படி வச்சுருக்கேன். ஸோ 4 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 4 இன்ச்சில் நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஒரு 6 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு கூட நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து வச்சுக்கிடலாம். ரைட்? ரொம்ப பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு டிரைவிங் பண்ண தெரியும், பட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6 இல்லை 4 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம 4 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை இந்த டிராஃபிக் கோன் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் ஒரு கம்பு வைக்கிறீங்க, கம்பு நாட்டுறீங்க அப்படின்னா அது வந்து உயரமாக வந்துட்டு இவ்வளோ தூரம் உயரமாக வந்துட்டு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த மிரர் இருக்குல்ல, மிரரை தாண்டி எவ்வளோ வைக்கணும், ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு தள்ளி வைக்கணும். நல்லா புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ உயரம் வச்சுட்டீங்க அப்படின்னா மிரரை தாண்டி வைக்கணும். இதுக்கு கீழே இருக்குது, மிரர் கீழே இருக்குது அப்படின்னா டயருடைய டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணி வைக்கணும். டிராஃபிக் கோனுடைய நம்ம இந்த கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் டயரை வரும்பொழுது இந்த இடம்லாம் பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். ரைட்? அதே சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன். நீங்கள் ஒரு கம்பு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மிரருக்கு மேலே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிரருக்கு கீழே கொண்டு போங்க. மிரருக்கு கீழே கொண்டு போன பிறகு தான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வரும். அதே சமயத்தில் அங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ரைட்? அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக 3 வந்து கரெக்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக எடுத்து காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து காட்ட போகிறேன். பிகினர்ஸ் வந்து எப்படிலாம் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ அக்யூரேட்டாக வர முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நான் மூவ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்லோவாக மூவ் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. ஓகே, நான் அப்படி பார்க்குறேன். எனக்கு வந்து சரியாக தெரில, இது கரெக்டாக போகுமா எடுக்குமா அப்படின்னு தெரில அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ நான் மெதுவாக போய் பார்க்குறேன். லெஃப்ட்டு தட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட்டு வரேன். ஐயோ எனக்கு சரியாக தெரில அப்படின்னோடனே இது சரியாக வருமானா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு கூட ஒரு ஆளை வச்சு நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அப்படியே வந்து இறங்கி பார்க்கணும். ஓ, அப்போ நம்ம தப்பாக வந்திருக்கோம், அப்போ வலது பக்கம் நம்ம ரொம்ப ஏறி வந்திருக்கோம், அப்போ இந்த பக்கம் வந்து பார்க்குறோம், ஓ இடது பக்கத்தில் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து ஹெல்ப்புக்கு வச்சு முன்னாடி இங்கே லெஃப்ட் வாங்க ரைட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. நீங்கள் தனியாகவே இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட சப்போர்ட்டுக்கு வச்சுங்க, ஆனால் அவங்கள வந்து சொல்லாதீங்க. நீங்களே இறங்கி பார்த்துட்டு சரி ரைட், அப்போ நம்ம ரைட்டு ரொம்ப ஒதுங்கி வந்திருக்கோம், அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் லெஃப்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி லெஃப்ட்டில் வரணும். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள்,
ஓகே, இப்போ ரைட்டில் போன மாதிரி தெரிஞ்சுதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே லெஃப்ட்டு திருப்புறேன். ஓகே, லெஃப்ட்டு பார்க்குறேன். நீங்கள் இப்படி எட்டி பார்க்கலாம், பிகினர் தானே, இப்படி பார்த்துட்டு சரி இப்போ போயிருமா, சரி இப்போ லெஃப்ட்டில் தட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயம். லெஃப்ட்டில் தட்டிடுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ இது போகுமான்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ரிவர்ஸுக்கு வாங்க. ஓகே, அப்போ ரிவர்ஸ் வந்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா இந்த எல்லா கோணுமே வந்து நமக்கு கண்ணில் தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி இன்னொரு தடவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரைட்டில் அதிகமாக ஒதுக்குவோம். அப்புறம் நம்ம செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரைட்டில் வந்து ரொம்ப இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட்டு போகிறேன். ரைட்டில் இடிச்சிருமோங்கிற பயத்தில் வந்து லெஃப்ட்டு போகிறேன். லெஃப்ட்டு போகும்போது இது இப்போ இடிச்சிருமோன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது, ரைட் சைடில் நமக்கு நிறைய இடம் இருக்குது, ஆனால் லெஃப்ட்டை நோக்கி வண்டி போய்கிட்டு இருக்கு. ரைட், இப்படி வாங்க, இப்படி வந்து பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ தூரம் நெருக்கி விட்ருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ நெருக்கிட்டேன் பார்த்தீங்களா? அப்போ எனக்கு தப்பு தெரியுது. ஓ சரி, இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரக்கூடாது, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு திரும்பியும் வருவோம் அப்படின்னு திரும்ப வர்றோம் பாருங்கள். இப்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது ரைட்டில் திருப்பாமல் லெஃப்ட்டில் திரும்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ரைட் இப்படி போயிடும். ஓகே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்போவுமே நம்மளுடைய கண் வந்து கரெக்டாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா, ரைட் சைடில் வந்து நீங்கள் இப்படி எட்டி பார்க்கலாம். ஓகே இடிக்குமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கலாம். ரைட்டா? அப்போ இடிக்கலை அப்படின்னா சரி நம்ம ஓரளவுக்கு சேஃப் டிஸ்டன்ஸ் தானே லெஃப்ட்டில் வச்சுருக்கோம். அப்போ நம்ம இதை கணக்கு பண்ணி போயிட்டா வலது பக்கம் வந்து ஓரளவுக்கு நெருக்கி தட்டாமல் போயிட்டா இடது பக்கம் சரியாக போயிடும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? ஓகே, அப்போ வலது பக்கம் வந்து இப்படி நான் எட்டி பார்த்து கரெக்டாக அப்படியே இடிக்காத அளவுக்கு கொண்டு போனால் என்ன ஆகும், இடது பக்கம் தட்டாது. சரியா? ஓகே, இப்போ வந்து நான் வெளியே வந்து பார்க்குறேன். சரி கரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த பக்கம் நான் கரெக்டாக வந்துட்டேன். அப்போ அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் பாருங்கள். அந்த பக்கமும் ஓரளவுக்கு நான் சரியாக வந்துட்டேன். அப்போ வலது பக்கம் வந்து என்னுடைய அந்த டிரைவர் சைடை வந்து ஓரளவுக்கு நம்ம நெருக்கி கரெக்டாக வந்துட்டா இடது பக்கத்தில் வந்து ஏற்கனவே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக கவராகி வரும். அப்படிங்கிறனால நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இறங்கி பார்க்கணும், 2-3 ட்ரிப்பு வந்து இறங்கி பார்க்கணும். அதுக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது, இறங்கி பார்க்கணும். சரியாக வரலையா திரும்ப ரைட் சைடில் எட்டி பார்க்கணும், திரும்ப இறங்கி பார்க்கணும். இப்போ புரிய வரும், ஓகே நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வந்துட்டு. இப்போ திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து வலது பக்கம் ஒட்டி வந்துட்டேன் இல்லையா, அப்போது இடது பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஸ்பேஸ் இருக்கா? ஓகே, அப்படி இப்படி வாங்க. அப்போ நான் வந்து இந்த ஸ்பேஸ் எப்படி ஒட்டி வரும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் அங்கே கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு 4 இன்ச்சு கேப் வச்சுருக்கோம். அப்போ நம்ம இதை ஒட்டி வரும்போது அங்கே கண்டிப்பாக கேப் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதையும் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா ஓகே நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஓகே ஸ்பீடாக ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் எட்டி பார்க்குறேன். சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எட்டி பார்க்குறேன். கரெக்டாக வந்திருக்குமா? வந்திருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஒருவோட லெஃப்ட் சைடில் வந்து தட்டி இருக்குமோ அப்படின்னு தெரில அப்படின்னு நிறைய டவுட் இருந்துச்சுன்னா இறங்கி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன டவுட்டுக்கு நான் இறங்கி பார்த்துக்கிறேன். இறங்கி பார்க்கும்போது சரி ஓரளவுக்கு பரவாயில்ல, தட்டாமல் தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நான் கிராஸ் பண்ணி பார்க்குறேன். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கிராஸ் பண்ணுறேன். 60 கிலோமீட்டர் ஸ்பீடு.
ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காரை நிறுத்தி காருடைய டயருக்கும் இந்த டிராஃபிக் கோனுடைய கீழே இருக்கக்கூடிய ரப்பருக்குமான அந்த இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வச்சு, வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி, நம்ம 4 இன்ச் இடைவெளி வச்சு நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 8 இன்ச் இடைவெளி வைக்கணும். வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி 8 இன்ச் வச்சுட்டு ஒரு 3 நாள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 6 இன்ச்சாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4 இன்ச்சாக மாற்றிக்கோங்க. இருக்கிறதுலையே பெஸ்ட்டு எது தெரியுமா? 2 இன்ச் இடைவெளியில் உங்களால் எடுக்க முடிந்தால் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வந்துட்டு இதுக்கு மேலே கிடையாதுன்னு அர்த்தம். சிலர் கேட்கலாம், ஏன் 1 இன்ச்சு வச்சு வரலாமே அப்படின்ட்டு. 1 இன்ச்சில் வந்து எடுக்கிறது பாசிபிளே கிடையாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். 1 இன்ச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா டயருக்கும் அதுக்குமான இடைவெளி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப அதாவது நெருக்கி வச்சு அப்படி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சர்க்கஸ் காட்ட போகிறது இல்லை. பட் இதில் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இடைவெளி தான். ரைட்லேயும் சரி லெஃப்ட்லேயும் சரி. சிலர் கேட்கலாம், சார் நான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பல வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம், அதில் வந்து கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஒட்டி வைப்பாங்க, வைப்பரில் ஸ்டிக்கர் ஒட்டி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம் கண் அளவிடுவது போல் யாரால் அளவிட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம டேப் வச்சு அளக்குறோம், அதெல்லாம் ஓகே, அது கரெக்டு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக சொல்லுவோம். எப்போ இது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. இப்போ வீட்டில் ஏசி மாட்டுவோம்ல, இன்டோர் மாட்டும்போது லைட்டாக கீழே இறங்கியிருக்கு பாருங்கள், லைட்டாக மேலே ஏறி இருக்கு பாருங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம கண் வந்து அளவிடுவது போல் வேறு எதாலையும் அளவிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பெரும்பாலும் டிரைவிங் பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே அது ஒரு அனிச்சை செயலாகவே மாறிடும். கரெக்டாக கண் வந்து கரெக்டாக அளவிட்டுரும். இந்த இடத்துல போக முடியுமா அப்படிங்கிறத ஒரு செகண்டுக்குள்ளே வந்து நம்ம கணிச்சிட முடியும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம போயிட முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் இது ரொம்பவே உதவும். அதனால் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியெல்லாம் பார்க்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்த பலனுமே கிடையாது. ரைட்? இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சரியாக வரலையா இறங்கி வெளியே போய் பாருங்கள். ஓகே, நம்ம எப்படி இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்கா, இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி தான். சரி, ஒரு காருக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இன்னொரு காரை எடுக்கிறீங்க, அங்கே போய் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் எந்த காரை வேண்டுமானாலும் சிறப்பாக ஓட்ட முடியும். அப்படிங்கிறனால இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் இடைவெளியில் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயருக்கும் இந்த கோனுடைய கீழே உள்ள இந்த ரப்பருக்குமான இடைவெளி கரெக்டாக 2 இன்ச் வச்சுருக்கோம். ரைட்? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், ஒரு 1 இன்ச்சு வச்சா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம்ல. 1 இன்ச்சு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அது ஏன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 1 இன்ச் இடைவெளியில் வந்து நான் இதை வைக்கிறேன்னு வைங்க. இங்கே பாருங்கள், வச்சுட்டா என்ன ஆகுது, டயர் வந்து கண்டிப்பாக இவ்வளோ இது வந்து நம்ம சொன்னல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ டிஸ்டன்ஸே கிடையாது. அதனால் 1 இன்ச் இடைவெளி வச்சு எடுக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையே கிடையாது. இருக்கிறதுலையே பெஸ்ட் எது அப்படின்னா இந்த 2 இன்ச் 2 இன்ச் இடைவெளி தான். ரைட்? இவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து எந்த காரையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூல் வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக 3ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி செய்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கமும் 2 இன்ச் இருக்கும், அதையும் காட்டுறேன். 2 இன்ச் கொடுத்துருக்கோம் சரியா? அதே மாதிரி நாங்கள் நூல் வச்சு கரெக்டாக 3 கோணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்லோவாக எடுத்து காட்ட போகிறேன். கொஞ்சம் ஸ்பீடு, இன்னும் ஸ்பீடு, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்படி பார்த்துட்டு இப்போ போயிடலாம். இப்போ எதுக்கும் டவுட் இருக்குது எனக்கு, எதுக்கும் இறங்கி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். போயிடுச்சான்னு தெரியலையே. இல்லை நம்ம கூட ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னா ஒரு வேளை தட்டிட்டா இல்லையான்னு தெரியல. ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பார்த்தா இங்கேயும் ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. 2 சைடுமே கரெக்டாக வந்திருக்கிறதுனால
ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்படி டவுட் இருந்துச்சுன்னா இறங்கி பார்க்கலாம். இப்போ வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். 20 கிலோமீட்டர் ஸ்பீட். $40 kilometer speed. Okay, 60 kilometer speed. இன்றைக்கு வந்து ஒரு காரை டிரைவ் பண்ணும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் சரியாக வரல அப்படின்னா ஒரு கிரவுண்டில் அல்லது ஒரு எம்டிஆர் கூட சாலையில் வச்சு ஒரு டிராஃபிக் கோன்ஸ் மூலமாக நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.